இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? உங்க எல்லார பத்தி எனக்கு வந்திருக்க புரிதல், நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. அதாவது உங்களை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லலாம்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பாக்கணும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. காலை வணக்கம். முதல் நாள் பயிற்சிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? லேட்டா வந்திருக்கீங்க. வரும்போது கருப்பு பூனை ஒண்ணு கிராஸ் ஆயிடுச்சு, அதனால வேற பாதையில வந்தனா லேட் ஆயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற பெல்ல எடுக்கலனா எங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற லஞ்ச் பாக்ஸ நான் சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாரு? வெளுத்து கட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஜோக் நல்லா இருந்தது. மத்தவங்கள பத்தி நினைக்காம தன்னை பத்தி மட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியில தான் முடியும். உயிரை கூட பறிக்கும். உதாரணத்துக்கு சாகுரா, உடனே நீ நருட்டோவை கொன்னுடு, இல்லனா சாஸ்கே செத்துருவான். போங்க. நான் புடிச்சிட்டேன், அதை புடிச்சிட்டேன். ரைட் சைடு காதுல ரிப்பன் இருக்கான்னு பாரு. உறுதிப்படுத்தியாச்சு, அதோட காதுல ரிப்பன் இருக்கு. அப்படின்னா தொலைஞ்சு போன பெட்டோராவை நாம புடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. இதை விட ஒரு நல்ல மிஷன் கிடைக்கலையா? எனக்கு பூனைகளை சுத்தமா பிடிக்காது. உனக்கு என்ன தைரியம்? உனக்கு எந்த அனுபவமும் கிடையாது, அத நீ மறந்துடாத. மத்தவங்க மாதிரி சின்ன சின்ன மிஷன்ல ஆரம்பிச்சுதான் உன்னோட திறமையை இங்க காட்டணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிஞ்சாவுக்கு குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் மிஷனா என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? முதல்ல சக்ராவை பத்தின முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நிஞ்சாவுக்கு சக்ரால இருந்துதான் சக்திகள் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க மேலே ஏற முடியும். மறக்காதீங்க, கையை உபயோகப்படுத்த கூடாது. தயாரா? நான் எப்பவுமே தயாரா தான் இருப்பேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப பாருங்க, என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க தானே சொன்னீங்க சென்சை, ஞாபகம் இருக்கா? இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஹே காய்ஸ், காலை வணக்கம். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு யோசனையில தப்பான வழியில போயிட்டேன்.